Hi viewers, welcome to DGN Kathambam channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I hope so. எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சேஃபா இருங்க, சேஃப்டியா இருங்க. வெளியில போனா மாஸ்க் போட்டுட்டு போங்க, சானிடைஸ் பண்ணிக்கங்க. டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. அனாவசியமா நம்ம வெளியில போக வேண்டாம். தேவை அப்படின்னா மட்டும் வெளியில போங்க. வெளியில போனாலும் சேஃப்டியா போயிட்டு வாங்க. இன்னைக்கு மெனுல நம்ம பார்க்க போற ரெசிபி எறா பிரியாணி. ஆமாங்க, ப்ரான் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறாங்கன்னுட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு நீங்க புது வரவா இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க. எறா பிரியாணி தேவையான பொருள்: அரை கிலோ எறா சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசி அரை கிலோ, ஒரு கட்டு புதினா. எறா பிரியாணிக்கு தேவையான பொருள்: 50 கிராம் பூண்டு, 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, 25 கிராம் இஞ்சி, 10 முந்திரி, ஒரு சிட்டிக்கு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் பொடி, 100 கிராம் தயிர், ஒரு 10 பச்சை மிளகாய், 2 தேக்கரண்டி சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, தேவைக்கேற்ப உப்பு, 50 கிராம் கடலை எண்ணெய், 50 கிராம் நெய். பாஸ்மதி அரிசி நல்லா அலம்பி இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். தண்ணி ஊத்துறேன் பாருங்க. 10 நிமிஷம் கண்டிப்பா ஊறணும். பாசுமதி அரிசி வடிக்கிறதுக்கு உல வச்சிருக்கேன். சாதம் ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு அரை கரண்டி உப்பு, ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய். இது நல்லாவே கொதிக்கணும். உட கொதிச்சிருச்சு. பிரியாணி அரிசி போட போறேன். தான் வரணும் அரிசி. எப்படி பார்த்தாலும் ஒரு 7 நிமிஷம் இருக்கலாம். நான் வடிக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. சாதம் படிக்க போறேன். பாத்துக்கீங்க, இப்படி பிடிச்சா சாதம் மாதிரி இது பிடிப்படுது பாருங்க. பிடிச்சிடணும். அப்போ ஏன்னா சொல்றேன். ஸ்டவ் பத்த வைக்க போறேன். பிரியாணிக்கு தேவையான பொருள் வதக்கி எடுக்க போறேன். வானலி இதை வைக்கிறேன். இப்போ வானலி காஞ்சிடுத்தோம். இது எண்ணெய் ஊத்துறேன் பாருங்க. 50 கிராம் எண்ணெய் காஞ்சிடுத்து. இஞ்சி போடுறேன். வதங்கினா போதும். பச்சை, லவங்கம், கிராம்பு, ஒரு 10 முந்திரி, சோம்பு. இன்னும் ஒரு வழி இப்படி கிண்டிதான். இப்போ பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்னாவே போடுறேன். பிரியாணி ஏற்ப வச்சு கொஞ்சமாக போடணும். ஏன்னா எறா உப்பு 3 வகையை உப்பு சேர்ந்துருக்கேன்.
சாப்பாட்டுல உப்பு போட்டிருக்கேன். ஆகையினால உப்பு கம்மியாக தான் போடணும். உப்பு ஜாஸ்தி போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். இந்த பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதுமானது. 10 நிமிஷம் பேன் காத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில ரொம்ப நெய்யா அரைச்சுக்கணும். வாரணை வச்சிருக்கேன், வாரணை காஞ்செடுத்து. இப்ப நெய், பிரியாணிக்கு உண்டான நெய் எடுத்து வச்சிருந்தீங்களா, அதுல சும்மா ஒரு 2 தேக்கரண்டி எறா வதக்குறதுக்கு. சும்மா வேற எண்ணெய் போடக்கூடாது. சும்மா ஒரு சிட்டிகை சோம்பு போடுறேன். கடுகு நான் போட மாட்டேன். எறா போட போறேன். புரியுதா? நான் கிள்ளி தான் போடுவேன். நீங்க அரிஞ்சு போடுறதுன்னா போட்டு கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். எறா வதங்கி உங்களுக்கு இந்த பிரியாணிக்கு ஏற்ப பொருள் காமிச்சேன் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தயிர், வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உப்பு உள்பட வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சொல்றேன். இந்த 1 டம்ளர் தண்ணி போதுமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது கறி இல்ல, எறா ரொம்ப மென்மையானது, சீக்கிரம் வெந்துடும். அதனால இந்த நம்ம விழுது கொதிக்கிறதுக்காக தான் இந்த 1 டம்ளர் தண்ணி போதுமானது. ஒரு 100 கிராம் தண்ணி. இப்போ இந்த பிரியாணிக்கு போட்டு வச்ச குழம்பு கொதி வந்துடுது நல்லா. இப்போ இந்த நெய் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, 50 கிராம் நெய், 25 கிராம் நெய் ஊற்றி அதை வதக்கியிருக்கேன். இது மீதி என்ன நெய்யை இதை ஊற்றுறேங்க சாப்பாட்டுக்கு. இப்போ சாதம் கொட்டுறேன் பாருங்க. நல்லா கிண்டிக்கும் பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், இதுக்கு பிரியாணி வைக்கிற மாதிரி நிறைய தண்ணி வைக்க கூடாது. காரணம் அது இறைச்சி 20 நிமிஷம் அதை வைப்போம். இது 1/4 மணி நேரம் இருந்தாலும் போருமானது. சின்ன ஸ்டவ்ல தான் வைக்கணும். ஃபுல்லா கம்மி பண்ணிடணும். இதை பாத்திரம் போட்டு மூடி, இந்த தண்ணி நம்ம சாதம் அடிச்சோம் பாத்தீங்களா, அதுலயே ஒரு பாத்திரம் தண்ணி எடுத்து அது மேல வைக்கணும். இப்ப இதை மூடி போடுறேன் பாருங்க. இது மேல இந்த சாதம் அடிச்ச பாத்திரத்துல நிறைய தண்ணி தான் வைக்கிறேன். இதான் வெயிட். கால் மணி நேரம் இருக்கணும். கண்டிப்பா 1/4 மணி நேரம் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒன்று நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சத என்ன, இவங்க சாதம் பிடிக்கிற மூடியவே வச்சு மூடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு அதனாலதான் நான் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இப்ப 3 விதம் இருக்கு சாப்பாடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒண்ணு, அடுப்புல சமைப்போம். தீய பூரா எடுத்துட்டு மேல தட்டு போட்டு அது மேல அடி வச்சிருவோம். அது ஒரு விதம். இன்னொன்னு, தோசைக்கல்ல வச்சு குக்கர்ல வச்சு, அது ஒரு விதம். இது நான் டைரக்டா அடுப்புல வைக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த தண்ணி மேல நான் தண்ணி பாத்திரம் மட்டும்தான் வைக்கிறேன், வேற எதுவும் வைக்கல. இப்ப வடித்தட்டு போட்டு மூடுறேன். ஏன் அப்படின்னா, டைரக்டா நெருப்புல வைக்கிறேன். நான் தோசைக்கல்லாம் வைக்கல. அப்ப இந்த தண்ணி உள் பக்கம் போகுது பாத்தீங்களா, வேர்க்குது பாத்தீங்களா, அந்த தண்ணி சாப்பாட்டுக்குள்ள வலியும். அப்ப சாதம் தண்ணி ஆகும். இப்ப இது மாதிரி வச்சீங்கன்னா மேல இருக்க தண்ணி ஹீட் மட்டும்தான் கீழே இறங்கும். டைரக்டா நெருப்பு தீ படிக்குது கீழே. அப்போ நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இவங்க என்ன நெய் நிறைய சேர்க்கிறாங்க அப்படின்னு. நெய் சேர்க்கறது காரணமே கவிச்சி. அதுக்காக தான் கொஞ்சம் பாதிக்கு பாதி சேர்த்துக்கிறேன் நெய். பாதி என்னன்னா நெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு மட்டும்தான். மற்றதுக்கெல்லாம் சும்மா வாசனைக்காக ஒரு தேக்கரண்டி ஊத்துவேன்.
சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போறேன். இப்போ தண்ணி எடுத்து சாப்பாட்டை பார்க்கலாம். சோறு உடைஞ்சு போகாம இருக்கு பாருங்க. எப்பயுமே கவுச்சில விட்டா ஒரு பக்கமா கரண்டி போடணும். சென்டரா போட்டோம்னு வச்சுக்கோ, புண்டு கையில சாதம் தான். இந்த பாருங்க, உதிரியா இருக்கு சாதம். எறா பிரியாணி, எறா தொக்கு ரெடியா இருக்கு. உங்க வீட்டுல செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்க.